குட் மார்னிங். இன்றைக்கி ரிஷபராசிக்கான சனி பயிற்சி பலன் 2025க்கு அதை பற்றி பார்க்க போகிறோம். சனி பகவான் வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி நைட்டு 9:44 PM கும்பராசிலேருந்து மீனராசிக்கு பயிற்சி அடைகிறார். இந்த கணிப்பு திருக்கணித பஞ்சாங்கப்படி கணிக்கப்படுகிறது. அதன்படி transit from Aquarius to Pisces. For ரிஷபராசி இப்போ லாப சனியாக வருகிறார். 11ஆம் இடத்துக்கு வர்றதால அவர் லாப சனி அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ மேலஃபிக் பிளானட்ஸ், அதாவது சனி, சூரியன், செவ்வாய், ராகு, கேது இவங்களுக்கெல்லாம் உகந்த இடம் அப்படின்னு சில ஜோசியத்தை சொல்லியிருக்கு. 3, 6, 10, 11. ஸோ 11th பிளேஸ்க்கு வர்றதால அது ப்ராஃபிட் பொசிஷன் வர்றதால் மிகச்சிறந்த சனி பயிற்சியாக இது ரிஷபராசி அன்பர்களுக்கு அமையப்போகுது. ஃபஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன பார்க்கணுன்னாக்கா, சனிக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு, யாரெல்லாம் எனிமி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுன்னாக்கா இந்த டிஸ்கஷன் ஒரு நல்ல திசையை நோக்கி போயிட்டுருக்கோம். எல்லோரும் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அதை. சனிக்கு ஃப்ரெண்ட்ஸுலாம் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, புதன், குரு, சுக்கிரன் மற்றும் ராகு. சூரியன், செவ்வாய், சந்திரன் அண்ட் கேது சனிக்கு எனிமி. இது பேசிக்ஸாக இது புரிஞ்சுக்கணும் நம்ம. இப்போ வரக்கூடிய சனி பயிற்சி கும்பராசி தன் சொந்த வீட்டிலேருந்து மீனராசிக்கு, அது குருவோட வீடு. ஸோ ஒரு ஃப்ரெண்டோட பொசிஷன் போகிறதால பொதுவாகவே இந்த சனி பயிற்சி எந்த ராசிக்காரர்களுக்கும் பெரிய அளவில் பாதிப்பு உண்டு பண்ணாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, லாப சனியாக வராரு. லாப சனி ரிஷபராசிக்காரர்களுக்கு பெருமளவு ப்ராஃபிட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மானிட்டரி, வெல்த்து இதெல்லாம் கொடுக்க போகிறார். இது வரைக்கும் 10ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் மிகச்சிறந்த யோகத்தை இன் டர்ம்ஸ் ஆஃப் மானிட்டரி கெயின்ஸ் கொடுத்துருக்காரு. ஏன் அப்படின்னாக்கா, 10ல் ஒரு பாம்போ பாவியோ இருந்தால் பணத்துக்கு குறைவில்லை அப்படின்னு ஒரு இருக்குது, ப்ராபப் இருக்குது உங்களுக்கு ஜோசியத்தில். ஸோ அதன்படி பார்க்கும்போது சனியானவர் மேலஃபிக் பிளானட், அவர் 10ல் இருந்து இவ்வளோன்னா நல்ல ஒரு பொருளாதார வசதியை கொடுத்துருக்காரு. இப்போ அதை மேம்படுத்துகிற அளவுக்கு லாபஸ்தானத்துக்கு வரார் ரிஷபராசியை பொறுத்த மட்டும். ஸோ ரிஷபராசி அன்பர்களெல்லாம் ஆர் கோயிங் டு மேக் லாட் ஆஃப் மணி இந்த 2.5 வருஷத்துக்கு. அது ப்ராப்பராக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அனாலிசிஸ்லாம் பண்ணி நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த டைமை. வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ரிஷபராசி டு மேக் மணி, டு அக்யூமுலேட் வெல்த், அக்யூமுலேட் மணி, ஜுவல்லரி, ஹவுஸு, vehicles, whatever you feel like you will get profit in terms of profit. இப்போ பார்வைகள் பலம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சனி பகவானோட பார்வைகள் அப்படின்னாக்கா 3, 7, 10 அவர் இருக்கிற இடத்துலேருந்து பார்ப்பார். அந்த தட் ஹேப்பன்ஸ் டு பி ஃபார் ரிஷபராசி 1 ராசியே பார்க்குறார், 5 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்குறார், அது கன்னி. 10ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்குறார், அது தனுசு. இதில் என்ன ஒரு பியூட்டி இந்த தடவை பார்க்கணுனாக்கா, சுக்கிரன் நண்பர், புதன் நண்பர், குருவும் நண்பர், இந்த 3 வீட்டையும் பார்க்குறார். வர்றது ஃப்ரெண்டு வீட்டுக்கு, அந்த ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்குறார். ஸோ இது ஒரு ஃபென்டாஸ்டிக் காம்பினேஷன் ஃபார் சாட்டர்ன் பிளேஸ்மெண்ட் இன் பிஸ்கஸ். மீனத்தில் வர்றதால ஒரு அருமையான ஒரு பிளானட்டரி மூமெண்ட்டு. பார்வைகளாலும் பலன் கொடுக்குறாரு, தம் இருக்குமிடத்தாலும் ஒரு பலன் கொடுக்குறாரு. இப்போ சரி, 1ஆம் இடத்தை பார்க்கறதால என்ன பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு, இப்போது எஃபெக்ட்ஸ், பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்கிறது எஃபெக்ட்ஸ் என்ன இருக்குது பார்க்கலாம். நம்ம எந்த ஒரு பிளானட்டும் ராசியை பார்க்கும்போது நல்லது தான் பண்ணும். அது மேலஃபிக் பிளானட்டாக இருந்தாலும் சரி, பெனிஃபிக் பிளானட்டாக இருந்தாலும் சரி, நல்லது தான் பண்ணும். அந்த விதத்தில் பார்த்தோம்னாக்கா 1ஆம் இடத்தை பார்க்குற சனி சுக்கிரன் வீடு, ரிஷபராசிக்கு சுக்கிரன் தான் அதிபதி, அந்த இடத்த பார்க்குறார். அப்படி பார்க்குற பட்சத்தில் உங்களுக்கு மேன்மை கூடும். பப்ளிக் ரிலேஷன்ஸில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வசதி வாய்ப்புகள் வரும். பாலிடிக்ஸில் இருக்கிறவங்க, ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, மீடியாவில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி யூடியூப் நடத்துகிறவங்க, இவங்கெல்லாம் ரிஷபராசி நண்பர்களாக இருந்தாக்க ஒரு மிகச்சிறப்பான ஒரு நிலைமைக்கு இப்போ கொண்டு போவார் அவரோட பார்வை பலத்தால். ராசியை பார்க்குறதால அது ஒரு சிறப்பான ஒரு பார்வையாக தான் நம்ம எடுத்துக்கணும் அந்த இடத்துல. ரிஷபத்தில் இப்போ குருவும் இருக்கார். குரு வீட்டுக்கு சனி வரார். சனி பார்க்குற ஃபஸ்ட் பார்வை, அதாவது 3ஆம் பார்வையாக
முதல் வீட்டை பார்க்குறார் ரிஷபராசி. அங்கே இப்போ அட் ப்ரெசன்ட் குரு உட்காந்துருக்கார். சரி, குருவும் சுக்கிரனும் எனிமி அப்படின்றதா கூட, ஆனால் குருவுக்கு வீடு கொடுத்துருக்கார் சுக்கிரன். அதனால் யூ வில் டூ ஒன்லி குட். ஸோ நெக்ஸ்ட் டிரான்சிட் பார்த்தோம்னாக்க உங்களுக்கு குரு மூவ்ஸ் ஃப்ரம் ரிஷபம் டு மிதுனம். அதுவும் ஃப்ரெண்டு வீடு சனிக்கு, சாட்டனுக்கு. ஸோ 2ஆம் இடம் ஃபார் ரிஷபம், அதுவும் மிகச்சிறந்த இடம். ரிஷபராசிக்கு வந்து இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் பொசிஷனும் நல்லாயிருக்கு, வரக்கூடிய அடுத்த ஒரு வருஷமும் ரொம்ப நல்லாயிருக்கு. 2ஆம் இடத்துக்கு குரு வர்றார். 2ஆம் இடத்துக்கு குரு வந்தாக்க தனம், குடும்பம், வாக்குஸ்தானம் 2, 5, 7, 9 இந்த இடங்களுக்கெல்லாம் குரு வரும்போது மிக நல்ல பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறது சொல்லியிருக்கு ஜோசியத்தில். வீடு வாங்குவாங்க, குடும்பம் நல்லாயிருக்கும், பசங்க நல்லா படிப்பாங்க, கல்யாண வயசில் இருந்தால் கல்யாணம் ஆகும், ஜுவல்லரிஸ் சேரும், வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும். இந்த மாதிரி சொசைட்டியில் வந்து ஒரு பெரிய ஒரு அந்தஸ்து உயர்வுகிறதுக்கான காரணம் 2ஆம் இடத்துல குரு வரும்போது. ஸோ அதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. அடுத்த 3 மாதத்தில் அதுவும் நடக்க போகுது. இப்போது அடுத்த பார்வை வந்து சனிக்கு 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ 5ஆம் இடம்ன்றது பூர்வ புண்ணியஸ்தானம். இந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தை சனி பார்க்குறது என்ன மீனிங் அப்படின்னாக்கா, நாம் முற்பிறவியில் என்ன பாவ புண்ணியங்கள் பண்ணியிருக்கோமோ அதன்படி ஜட்ஜ்மெண்ட் இப்போ கொடுப்பார் இவர் இந்த டைமில், இந்த 2 வருஷத்துக்கு. அதுக்கு நல்ல பலன் இருந்தாலும் நல்லது, இல்லைனாக்கா கொஞ்சம் சுமாரான பலன்கள் கொடுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது குழந்தைகளோட படிப்பில் கவனம் செலுத்தணும். நல்ல படிப்போட இம்பார்ட்டன்ஸ் சொல்லி கொடுத்தோம்னாக்கா இப்போ சில்ட்ரன்ஸ் வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் இம்பார்ட்டன்ஸ். விளையாட்டு புத்தியாக இருப்பாங்க, அதை நேர்வழிப்படுத்தி கொண்டு வரணும். நம்ம அந்த ஒரு ரோல் ஃபார் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு பண்ணி ஆகணும். இப்போ அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒரு இன்டர் காஸ்ட், இன்டர் ரிலீஜன் அஃபேர்ஸ் டுவர்ட்ஸ் வெட்டிங் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் யூ கேன் அக்கார்டிங் டு யுவர் ஓன் டெசிஷன் யூ வில் ஹேவ் டு மூவ். பட் சான்சஸ் ஆர் பிரைட். இன்டர் காஸ்ட் அண்ட் இன்டர் ரிலீஜன் சான்சஸ் அதிகமாக இருக்குது 5ஆம் இடத்தை சனி பார்க்கறதால. அப்புறம் 8ஆம் இடத்தை பார்க்குறார், அதாவது தனுசு ராசியை பார்க்குறார். குரு வீட்டிலேருந்து குரு வீட்டை பார்க்குறார். தட் ஹேப்பன்ஸ் டு பி 8th ஹவுஸ் ஃபார் ரிஷபம். ஆயுள் காரகன் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது சனி பகவானுக்கு. ஆயுள் காரகன் ஆயுள் ஸ்தானத்தை பார்க்குறது மிகச்சிறந்த ஒரு பலன். ஆயுள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு. ஹெல்த் வைஸ் தெர் ஓன்ட் பி எனி இஷ்யூஸ். எனிமீஸ்லாம் வந்து அவங்களாம் ஸ்லோலி தே வில் டிஸ்அப்பியர் ஆன் தேர் ஓன். அந்த மாதிரி ஒரு இருக்குது. ஸோ அதனால் ஆயுள் ஸ்தானமும் நல்லாயிருக்கு, பூர்வ புண்ணியஸ்தானமும் நல்லாயிருக்கு, ராசி ஸ்தானமும் நல்லாயிருக்கு. ஸோ லாப சனி இந்த தடவை அடுத்த 2.5 வருஷத்துக்கு பல செல்வ வளங்களை கொடுக்க காத்திருக்கிறார் ரிஷபராசிக்கு. ஸோ அதை நல்லா யூஸ் பண்ணிக்கணும் ரிஷபராசி அன்பர்கள். கோயில்களுக்கு போகலாம், சென்று நவகிரக சன்னதியில் போயிட்டு சனிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணலாம். எப்போவுமே சனிக்கு அர்ச்சனை பண்ணும்போது கொஞ்சம் சைட் வேர்ட்ஸாக நிற்கணும், நேரம் நிற்கக்கூடாது. சிலருக்கு நேராக போய் நிற்கக்கூடாது. யூ ஷுட் மூவ் லிட்டில் பிட் அவே. சைடில் நிற்கணும். அந்த கம்பி கட்டியிருப்பாங்க, அந்த சைடில் இப்படி பார்த்து நிற்கணும். அது ஸோ நேர் பார்வையாக பார்க்க வேண்டாம் சனி அப்படின்ற ஒரு ஐதீகம் தான் அங்கே வச்சுருக்காங்க அதில். அதே மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடு மிகச்சிறந்த வழிபாடு சனி பகவானை பிரீத்தி பண்ணுறதுக்கு. நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ நியர்பை டெம்பிள்ஸ் இருக்க ஆஞ்சநேயர் கோயில்களுக்கு போயிடலாம். இல்லை எல்லா கோயிலும் இப்போ ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கும். அந்த சன்னதி போயிட்டு நீங்கள் வெத்தலை மாலை போடலாம், வடை மாலை சாத்தலாம். அதே மாதிரி அபிஷேகத்துக்கு தேவையான சந்தனம், மஞ்சள், தயிர், பால், வெண்ணெய் இந்த மாதிரி ஐட்டம்ஸில் பன்னீர் முக்கியமாக. ஏன்னா வாசனை தருவான் இல்லையா, நம்ம வி ஹேவ் டு ப்ளீஸ் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் நீங்கள் ப்ளீஸ் பண்ணுறது என்ன அர்த்தம்னாக்கா நீங்கள் சனி பகவானை ப்ளீஸ் பண்ணுறதாக அர்த்தம். ஸோ லாப சனி மிகச்சிறப்பான பலன்களை கொடுக்க காத்திருக்கின்றார். ஸோ ரிஷபராசி அன்பர்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆல் தி பெஸ்ட்.